வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30/10/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.16% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த கேண்டில் பார்த்தாலே தெரியும், பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. எஸ்என்பியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. வெறும் 0.3 பாயிண்ட் மட்டுமே உங்களுக்கு டவுன் ஆகி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிற்காமல் மேலே போய் 0.45% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 இண்டெக்ஸுமே நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. பட் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சதுங்கிறது உங்களுக்கு நாஸ்டாக் மட்டும்தான். மற்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று லோவோட கீழே தாங்க க்ளோஸ் வச்சுருக்கு. அண்ட் விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து ஏறி தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நேற்று ஃபெட் மீட்டிங் மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு யூஎஸில். அதில் வந்து ஜெரம் பவுல் ஒரு பெரிய வெடிகுண்டை கிள்ளி போட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 0.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்க. பட் மார்க்கெட் ஆல்ரெடி டிசம்பர் மாதமும் ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் வந்து கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் மேலே போயிருந்துச்சு. அதில் லைட்டாக திரிய கிள்ளி போட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க, டிசம்பர் ரேட் கட் கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது, லேபர் மார்க்கெட்டை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது, அதன் காரணமாக பார்க்கலாம், இதற்கப்புறம் வர இன்ஃப்ளேஷன் டேட்டாவை வச்சு தான் அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும், இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே 90%க்கு மேலே கண்டிப்பாக 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருந்தது. இப்போ 70% ஆர் 67% கம்மியாக இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்சேஞ்சுங்கிறது 32% வந்து வந்திருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பியரிஷாக இருந்ததற்கு காரணம். பட் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து இதை பற்றி நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த என்விடியா அப்படின்னு ஒரு ஸ்டாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5 ட்ரில்லியன் வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ ஹையை வந்து அடைஞ்சிருக்கு. உலகத்திலேயே 5 ட்ரில்லியன் US டாலர்ஸ் அப்படிங்கிற மைல்கல்ல ரீச் பண்ண முதல் கம்பெனி அப்படிங்கிறது என்விடியா மாறி இருக்குங்க. இந்த சார்ட்டை எடுத்து பாருங்களேன், நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் காட்டுறேன், எப்படி மேலே வந்திருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஒன்றும் கிடையாது, 2022 வெறும் 10 ரூபா 11 ரூபா இருந்த ஸ்டாக் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக ஸ்டாக் ஸ்பிளிட்டுன்னு ஒன்று நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 300-400 ரூபா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருக்கு. என்னடா காரணம் இப்படி எகிரி குச்சி போறியடான்னு கேட்டால் ஏஐ பூம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்றாங்க. இந்த 5 ட்ரில்லியன்னா எவ்வளோ காசு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பர்ப்ளெக்சிட்டியில் போய் கேட்டாங்க. அது கொடுத்த ஃபிகரை பார்த்தீங்களா, சைபராக போட்டு ஒரு வேல்யூ வந்துச்சு. எவ்வளோடா இது அப்படின்னு போய் பார்த்தா 441 லட்சம் கோடி அப்படின்றாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய காசாக வருது, இந்தியாவுடைய ஜிடிபி என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை போட்டு பார்த்தா அது வெறும் 4 ட்ரில்லியன் தான் சொல்கிறாங்க. 364 லட்சம் கோடியாமா. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது அதை விட கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அதிகமான வேல்யூவேஷனை கொண்டிருக்கு யூஎஸ்எல் இருக்க ஒரே ஒரு கம்பெனி. அப்போது இன்னும் யூஎஸில் இந்த மாதிரி எத்தனை கம்பெனி இருக்கும்? ஆப்பிள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, மெட்டா இருக்குது, கூகுள் இருக்குது, ஏஎம்டி இருக்குது, டெஸ்லா இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அப்போது யோசித்து பார்க்கணும் நம்ம இந்த நேரத்தில் யூஎஸ்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது. அண்டு மோஸ்ட்லி இந்த எஃப்ஐஏன்னு சொல்லப்படுறவங்கெல்லாம் யூஎஸில் முக்கால்வாசி பேர் யூஎஸில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த எஃப்ஐஏ நினச்சா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஃபிகரை நான் எடுத்து சொல்கிறேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதிகபட்ச காசு வச்சிருக்கிற ஒரு நாடு, உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நாடு, அங்கே அதிபர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பிரசிடெண்ட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சவுத் கொரியாவில் மீட்டிங்கில் இருக்கார். ஆக்சுவலி இப்போ மீட்டிங் வந்து ஆன் ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்குது. இந்தியன் டைமில் 5 மணிக்கே ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. ஸோ இன்னும் அங்கேருந்து எந்த நியூஸும் வரல. ஆனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சவுத் கொரியாவோட ஒரு டீலை போட்டு இது பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்திங்களா, ஒரு 350 பில்லியன் டாலர்ஸை வந்து சவுத் கொரியா போய் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுதாமா. அதன் காரணமாக அவங்க வந்து டேரிஃபை குறைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் மிரட்டி வழிக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பாருங்கள். உலகத்துடைய நம்பர் 1 நாடு, வல்லரசு நாடு, நம்பர் 1 பொருளாதாரம்னு சொல்லிட்டு இப்படி மிரட்டி வட்டி வாங்குற மாதிரி, மிரட்டி வசூல் பண்ணுற மாதிரி, மாமூல் வாங்குற மாதிரி எல்லா நாட்டையும் மிரட்டி வழிவுக்கு கொண்டு வந்துட்டுருக்க இந்த விஷயத்த
இவர் ஒரு பிஸ்னஸ்மேன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இவர் அமெரிக்காவோட வளர்ச்சிக்கெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாகவே புரியலை. நிறைய பேர் வந்து ட்ரம்ப்பை செங்கல் சைக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. எனக்கும் யோசித்து பார்க்கும்போதே அது ஒரு சரியான வார்த்தையாகத்தான் இருக்கும் என்றே தோன்றுகிறது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், ட்ரம்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூஎஸோடைய இந்த அளவுக்கான ஒரு பண வலிமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது சைனா இருக்குது, அண்ட் சைனாவோடைய அதிபரோடையும் சந்திக்கிறாங்க. மோடி அவர்கள் வந்து ஃபோன் காலில் பேசுகிறாராமா. ஸோ இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் ஏதாவது ஒரு நியூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஒரு ஈவெண்ட் இஸ் ஓவர் அண்ட் அனதர் ஈவெண்ட் இஸ் ஆன்கோயிங் நவ் போய்கிட்டு இருக்குது. அதனுடைய விஷயங்கள்லாம் நம்மளுடைய மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த எஃப்ஐடி டேட்டா இப்போ பாருங்கள், டிஏ வந்து ஒரு 6000 கோடிக்கு பக்கமாக 5500 கோடி நேற்று வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐ பாருங்கள் 2300 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் 10,000 கோடி பை பண்ணியிருந்தாங்க, கண்டினியூவாக பை பண்ணணும் அப்போனா, ஆனால் பண்ணாமல் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பியரிஷன்ஸ் தான். அடுத்து இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் நான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பியரிஷாக இருந்துச்சு, சிக்னிஃபிகண்ட்டாகவே பியரிஷாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரெக்கவர் ஆகி இப்போ பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் 2 நெகட்டிவாக இருக்குது, டாக்ஸ் மட்டும் ஜெர்மன் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் இதெல்லாம் நல்லாவே பியரிஷாக இருந்துச்சு. நிற்கலாம் 0.5% மேலே பியரிஷாக இருந்தால் என்ன ஒரு சேஞ்சுன்னு பாருங்களேன். ஏதோ அதான் மீட்டிங்கோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன், பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நிக்கி மட்டும் 0.3% டவுனில் இருக்கான். ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து 0.2% டவுனில் இருக்குது. தைவான் 0.16% டவுனில் இருக்குது. கொரியா இதுக்கு முன்னாடி 1% அப்பில் இருந்துச்சு, கீழே விழுந்துட்டான் போல் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா ஐ திங்க் மேபி அது ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்துருக்கலாம். பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். கொரியன் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் நிற்காமல் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது காலையில் 1% அப்பில் இருந்துச்சு இந்த ட்ரேட் டீல் சைன் ஆனதுக்கப்புறம். இப்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே விழுது. ஏன்னா ட்ரேட் டீல் சைன் ஆக போது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஏற்றிருப்பாங்க. அதனால் ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பயங்கர மேனிப்புலேஷன் நடந்துகிட்டு இருக்குங்க மார்க்கெட்டில் நியூஸை பேஸ் பண்ணி. ஸோ நம்மளும் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். இன்ட்ராடேயில் இன்றைக்கி பயங்கரமான வால்டாலிட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மீட்டிங்கை பேஸ் பண்ணி. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பார்த்துட்டு வந்துடுவோம். எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நான் மினிமம் 150% எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 200% வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஓய் வந்து லாங் பில்டப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது. இது வழக்கமாக எக்ஸ்பைரியோட முதல் நாள் அன்றைக்கி வர்ற விஷயம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓய் இன்ட்ராடே 2.23 crore பாசிட்டிவ், பொசிஷனல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 1.17 crore பாசிட்டிவ், ஓவராலாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து பார்ட்டிசிபெண்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா 13%, 10, 15 இவங்களுடைய இந்த இன்னும் பியரிஷாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டான்ஸை லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 17% வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே அப்படி இல்லாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸுங்க 23, 26 உங்களுக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. 24, 25 இவங்க வந்து கால் ஆப்ஷன் இப்போ அதிகமாக பை பண்ணி புல்லிஷ்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த பியரிஷ்னஸை குறைச்சிருக்கிறாங்க, ப்ராப் ட்ரேடர்ஸ் புல்லிஷ்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ மாறிட்டாங்க. கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணி புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷ் பயாஸில் கன்சாலிடேட் ஆனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ப்ராப் ட்ரேடர்ஸ்க்கு சாதகமாக முடியும். ஆனால் இன்றைக்கி சென்செக்ஸுடைய மந்த்லி எக்ஸ்பைரி யாருக்கு சாதகமாக முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோடைய ஷார்ட் லாங் ரேஷியோ. ஸோ என்ன தான் உங்களுக்கு லாங் பில்டப் அங்கே வந்திருந்தாலும் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா 19% வந்து பார்த்திங்கன்னா லாங்கை குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 81% வந்து ஷார்ட் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க வேலையை திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிஃப்ட் நிஃப்டி பக்கம் வருவோம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட் கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி நேற்றுலாம் முடியும் போது கதறிக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். நல்லதொரு ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டியில் ஃபெட் சேர்மன் பேசினதுக்கப்புறமா. ஆனால் இன்றைக்கி காலையில் குளோபல் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆனது காரணத்தினால எகிரி குச்சி மேலே போய் பாசிட்டிவிட்டியை காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஒரு பாசிட்டிவான கேப் அப் ஓப்பனிங் தான் காட்டுது. ஆனால் இன்றைக்கி இன்ட்ராடே ரொம்ப சூதானமாக இருக்க வேண்டிய நாளுங்க. இந்த மீட்டிங் வேறு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நியூஸ் வந்து ஃப்ளோவில் வரும் உங்களுக்கு. அந்த ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்கில் சூன்னு சொல்கிற மாதிரி போகிற போக்கில் ஒரு போட்டாலும் போட்டுருவாங்க. இன்ட்ராடேயில் பார்த்து சூதானமாக இருங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்து இப்போ நம்ம அப்படியே சிபிஆர் பக்கம் வந்து சிபிஆர் என்னத்தை சொல்லுதுங்கிறத பார்ப்போம். நேற்று விர்ஜின் சிபிஆர் சூப்பருங்க, நான் அதை கவனிக்கல.
நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ் விர்ஜின் சிபிஆர். ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் வாட் ஐ சி. இந்த அளவுக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது புல்லிஷ்லேயே ஒரு புல்லிஷ் டைரெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. பையர்ஸ் கிட்ட வெறித்தனமான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது விர்ஜின் சிபிஆர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எங்கே வந்திருக்கு, ரவுண்ட் நம்பரான 26,000 இங்கே இருக்குது. ஸோ 25,930 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹைக் மேலேயும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் ஆர் மீடியம் சிபிஆர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசெண்டிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது பாருங்களேன், உங்களுக்கு வந்து பை அண்ட் டிப் தான். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கீழே வந்தால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கீழே வந்தால் அப்படிங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நம்ம இங்கே சொல்லி ஆகணும். ஸோ அப்படி கீழே வந்து மேலே முட்டு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது 25,976 25,960 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த பாயிண்ட்டு அக்ரெசிவாக உடச்சிட்டாங்கன்னா விர்ஜின் சிபிஆர் வரைக்கும் வந்து 930ங்கிற பாயிண்ட்டில் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிரும். அப்போது ப்ரைஸ் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபால் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலுமே இன்றைக்கி உண்டாயிருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் கீழே வரும்போது ப்ராஃபிட் பண்ணுறதை விட, அதாவது கீழே வரும்போது எடுக்கிற ட்ரேடை விட மேலே போகும்போது எடுக்கக்கூடிய ட்ரேட் அப்படிங்கிறது ஹை ப்ராபபிள் அப்படின்ட்டு சிபிஆர் சொல்லுது. பட் இன்ட்ராடேயில் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து நம்ம டிசிஷன்ஸை எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ப்ரீவியஸ் டே ஹையான 26,099 அண்ட் ஃபர்தராக 115 ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். இங்கே போய் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதை தாண்டி கன்வின்சிங்காக ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக ஆல் டைம் ஹையை நோக்கி மார்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படியே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் மணி என்ன சொல்லுது, ஸ்மார்ட் மணியோட லிக்விடிட்டி ஏரியாஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம கொஞ்சம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். இந்த 26,098 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே ஹை லிக்விடிட்டி அண்ட் இந்த 26,104 அப்படிங்கிறது ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிக முக்கியமான லிக்விடிட்டி லெவல்ஸுங்க. உங்களுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற மிக முக்கியமான 4 ஹவரோட லிக்விடிட்டி இந்த 26,104 அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல பவர் இருக்குது. ஒன் டே டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி கூட தான் அது. 4 ஹவர் ஒன் டே டைம் ஃப்ரேம் ரெண்டுலேயுமே இருக்க லிக்விடிட்டி. இதை தாண்டிச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை தான். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு மிக முக்கியமான பவர் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறையா பேர் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹை அடிச்சிடும்னு எதிர்பார்க்குறீங்க, நம்புறீங்க. பட் எனக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை இல்லை. ஈவன் தோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அதாவது இது நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90% சான்ஸ் இருக்குது. பட் மீதி இருக்க 10% சான்ஸ் வந்து ஆல் டைம் ஹையை தொடுறதுக்கும் மேபி புது ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேபி இன்னும் 100-200 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட ஒரு 10% இருக்குது. பட் ரொம்ப ஹையர் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போகிறதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோன்ற விஷயங்கள். ஆனால் அதற்கான சைன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அதற்கான எந்த சைன்ஸுமே இல்லைங்க. ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி இல்லை. அதையும் மீறி உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு போச்சுன்னா இங்கேருந்து கீழே போனால் கூட ஒரு நார்மல் ஃபாலில் மார்க்கெட் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஆல் டைம் ஹை அடித்து உடச்சு நல்லா மேலே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி லிக்விடிட்டி இல்லாமல் மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹைலேருந்து மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். ஸோ சப்போஸ் அப்படி போச்சுன்னா வர ஃபால்ங்கிறது பெருசாக இருக்கும். அப்படி போகாமல் கீழே வந்துச்சுன்னா வர ஃபால் பேபி லிமிட்டடாக இருக்கலாம். அது எல்லாமே நம்மளால் இப்போயே ஃபோர்காஸ்ட் பண்ணி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நடக்கும்போது தான் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். பட் என்னுடைய கட் ஃபீலிங் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லை ரொம்பவே கஷ்டம்தான். ஏதாவது பண்ணி கீழே இறக்கிடுவாங்க, ஏதாவது நியூஸை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 104ங்கிறதுக்கு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டி போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஆர்டர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் ஸோ இந்த இடத்துல புல்லிஷான வியூ என்னால் நிஜமாக எடுக்கவே முடியல. ஈவன் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு, டெய்லி 100 பாயிண்ட் ஏறுது அப்படின்னாலுமே என்னால் ஒரு புல்லிஷ் வியூ கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ ஏதாவது பியரிஷ் சைன் வருதாங்கிறத பார்ப்போம். அஸ் ஆஃப் நோ தெர் இஸ் நோ சைன் ஆஃப் பியரிஷ்னஸ்ங்க. இந்த 104 கிட்ட ஒரு நல்ல பியரிஷ்னஸ் வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. வருமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை தாண்டி கீழே வரும்போது 960ங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டி. 809 960 விட்டால் அடுத்து 809, அடுத்து 718, இதெல்லாம் தான் முக்கியமான லிக்விடிட்டி லெவல்ஸாக இருக்க போகுதுங்க.
ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ், இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங் கூட இல்லை. இப்போ நான் நிஃப்டிக்கு என்ன லெவல் சொன்னோம் அதே லெவலில் அப்படியே சென்செக்ஸ் சார்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் மட்டும் தான் மாறும். மேபி சென்செக்ஸ் வந்து 80,000 83,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது 26,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் லெவல்ஸ் எல்லாமே இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த கேண்டலுடைய இந்த லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். இதை மேபி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் அப்ளை லைன் போட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே அங்கேயும் உட்காந்துரும், பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சிபிஆர் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து நேற்று என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பேரலல் சிபிஆர் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் புல்லிஷ்னஸ் இருந்துச்சு, அசனிங் மாதிரி. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் R1 தாண்டி கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வைக்க முடியல. தேர் இஸ் அ புல்லிஷ்னஸ். பட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹை அடித்ததுனால அந்தளவுக்கு வெறித்தனமாக நிஃப்டி அளவுக்கு இல்லை. அண்ட் இன்றைக்கான சிபிஆர் அப்படிங்கிறது அகைன் அசனிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. பை ஆன் டிப் தான். அப்படி டிப் ஆச்சுன்னா திருப்பி மேலே போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது 58,087 அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி R1 கம்ஃபர்டபுளாக 88,542 அப்படிங்கிறத கம்ஃபர்டபுளாக தாண்டணும். ஆல் டைம்ங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ 58,575 கம்ஃபர்டபுளாக தாண்டும் போது பேங்க் நிஃப்டியில் நல்லதொரு பையிங் ப்ரெஷர் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. போகுமா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பை ஆன் டிப் தான். கீழே வரும்போது மேலே போயிடுங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்தியன் மார்க்கெட் நியூஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து அப்படியே நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடுவோம். க்ரூட் ஆயிலில் டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து நல்லதொரு ரிஜெக்ஷன் இல்லை லைக் நல்ல ரிஜெக்ஷன்லாம் இல்லை, நல்லா மேலே போச்சு. பட் அகைன் வந்து செல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் சைன்ஸை காமிக்குது. ஸோ மேபி 1 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆக்சுவலி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சு. இப்போ 1 ஹவரில் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், இப்போது இது ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்துச்சு. ப்ரைஸ் அதை ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா ஃபர்தராக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புல்லிஷ் மொமெண்டம் வராமல் சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் டே லோ இருக்குது பார்த்திங்களா 59.71 தான்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. பட் இதை தாண்டினா தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டினா தான் இதை கிவ் அப் பண்ணால் தான் ஃபர்தராக கிராஷ் வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அஸ் ஆஃப்னா வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து புல்லிஷாக இருக்குது. பட் இன்னும் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சைன்ஸ் வரல. அதுக்கு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ப்ரைஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்சல் ஆகி போகணும். அப்படி நடந்தால் தான் க்ரூட் ஆயில் இப்போதைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பியரிஷ்னஸ் தொடரும். மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட நல்லதொரு ரியாக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கோல்டு பக்கம் போவோம். கோல்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% என்றைக்குமே ஏறி இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இது ரிஜெக்ட் ஆகி மேலே போனாலும் இறுதி முடியும் போது என்னாச்சுன்னா கீழே வந்துருச்சுங்க. ப்ரைஸ் அகைன் ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. இங்கே பார்த்திங்களா இங்கே போயிட்டு இந்த லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போதைக்கு இந்த லெவல் இன்வேலிட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால இதுவும் இப்போ இன்வேலிட் ஆகி போச்சு. ஏன்னா ப்ரைஸ் வந்து அதையும் தாண்டி கீழே வந்துடுச்சு. பார்த்திங்களா எங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருக்கா. லிக்விடிட்டி மட்டும் எடுத்து விட மட்டும் இல்லாமல் இந்த 1 டேயில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்திங்களா, அதை தொட்டுட்டு கீழே வந்திருக்கான். இட் இஸ் அகைன் பியரி சைனுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பியரி சைன் அப்படிங்கிறது கண்களுக்கு தட்டுப்படுது. ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா கீழே வந்திருக்கான். அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக கோல்டில் தெரியுது. பொசிஷனலாகவே தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிற மாதிரி தெரியுது. ஸோ எதுக்கும் வந்து கடைசி ஹோப் கோல்டு விழுகாது அப்படிங்கிறதுக்கான கடைசி ஹோப் அப்படிங்கிறது 3887க்கு மேலே இருக்கணும். இதை தாண்டி 1 ஹவரில் க்ளோஸ் வச்சுட்டான் அக்ரெசிவான அவ்வளோதான் பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. மேலே போனால் கீழே வந்து தான் ஆகணும். ஸோ ட்ரெண்ட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் க்ரீன் அண்ட் ரெட் கேண்டில்ஸ். இது எல்லாமே க்ரீன் கேண்டில்ஸ் ஒரு நல்ல இது இல்லாமல் போயிட்டுருந்துச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் போயிட்டுருந்துச்சு. அதுக்காக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு தான் இது. இவ்வளோ தூரம் வரலாம், இவ்வளோ தூரம் வரலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கூட ப்ரைஸ்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தங்கம் வாங்கினவங்க கிவ் அப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கோல்டு மேலே போகும். அதற்கான சைன்ஸ் தான் இன்னும் காமிக்க மாட்டேங்குது. காமிக்கிற வரைக்கும் எப்போ காமிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அசாஃப்னா வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டமும் சரி ட்ரெண்டும் சரி கோல்டுக்கு பியரிஷாக மாறிவிட்டது. கீழே விழுறதுக்கான சைன்ஸ் ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க. 3887 தாண்டும் போது இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, அவ்வளோதான்.
கிஃப்ட் நிஃப்டி ஸ்டில் ஃப்ளாட்டாக இருக்குது, 20 பாயிண்ட் கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆக போகுது, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிஃப்டியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி பயங்கர வால்டைலாக இருந்துச்சு. சென்செக்ஸ் அந்த மாதிரி இருக்க போதா, இல்லை ஒரு சாஃப்டான மந்த்லி எக்ஸ்பைரியை, ஒரு வால்டைலிட்டி இல்லாத மந்த்லி எக்ஸ்பைரி சந்திக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஸ்பாட் பண்ணி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்கு. கீழே பிடிடி ஆப்போட லிங்க் இருக்குங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா செக் பண்ணி பாருங்கள் கோர்சஸை. அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.